வணக்கம் உறவே. இன்றைக்கு திருச்சி போயிருந்தேன். திருவெறும்பூர்லேருந்து கல்லணை போகிற ரோட்டில் 700 மீட்டர் தள்ளி ரோட்டுக்கு மேற்கு பகுதியில் மனிதம் ஹோமியோ ஆற்று மையம் மருத்துவமனை இயங்குது. அது எங்களுடைய குடும்ப நண்பரும் தோழருமான சிவானந்தம் அவருடையது. அவருடைய மகள் உளவியலில் முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு, வானதி. அவர்கள் தலைமையில் தான் இது இயங்குது. பார்க்க இயற்கை சூழல் அமைந்த அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்கு. பார்க்கவே நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்குது. அங்கே பணியாற்றிய பாஸ்கரன் ஐயாட்ட அனுமதி வாங்கிட்டு உள்ளர போய் பார்த்தேன். நீங்களே பாருங்களேன், எப்படி அழகாக சுத்தமாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் உள்ளர. அப்படியே சிவானந்தா அவர்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு அங்கே இருக்கிற மருத்துவர்களோட கலந்துரையாடினேன். அதை நீங்கள் கேளுங்களேன். இதோ அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட பேசும்பொழுது, வணக்கம் சிவா. வணக்கம். ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த இடத்துல உங்களை பார்க்கும்போது. உங்களுடைய பெயர்? வணக்கம் சார், என்னோட பேர் டாக்டர் சுபஸ்ரீ. நீங்கள்? வணக்கம் சார், என்னோட பேர் டாக்டர் ரம்யா. நீங்கள்? வணக்கம் சார், நான் டாக்டர் நிவேதிதா. நான் இங்கே ஒரு 6 months-ஆ ஒர்க் பண்ணிட்டேன். நீங்கள்? வணக்கம் சார், என் பேர் ரேணுகா தேவி. நான் பார்மசிஸ்டாக ஒரு வருஷமாக வேலை பார்த்தேன். ஒர்க் பண்ணி. ஐயா? பாஸ்கரன். மனிதன்கிற பேரில் 2000 தொடங்கப்பட்டது. இப்போது அது தொடர்ந்து மனித ஹோமியோ ஹீலிங் சென்டரை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஹோமியோபதியை மிக சரியாக கிளாசிக்கலாக அந்த ஒற்றை மருந்தை கையாண்டு ஹோமியோபதியின் மூலமாக எந்த துயரர் வந்தாலும் அவர்களை நோயை நீக்கி நலத்தை நோக்கி கொண்டு செல்ல முடியும் என்கிற ஒரு உறுதியான ஹானிமனுடைய அந்த ஹோமியோ தத்துவத்தின் மீதான நம்பிக்கையிலிருந்து அந்த உறுதி குறையாமல் அதை தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் முக்கியமாக இந்தியாவில் டாக்டர் ராஜன் சங்கரன் அவருடைய அந்த சென்சேஷன் மெத்தட் அப்படிங்கிறது இப்போ சூப்பர் கிளாஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை தொடர்ச்சியாக இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்புறம் டாக்டர் தினேஷ் சௌகான், டாக்டர் சேகர் அல்குண்டி இவர்களுடைய பங்களிப்போடு தமிழகத்தில் எல்லா மருத்துவமனைகளிலும் மருத்துவக் கல்லூரிகளிலும் இந்த ராஜன் சங்கருடைய அந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே மனிதத்தில் அதை சின்சியராக அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது எல்லா துயரங்களுக்கும் எல்லா நோய்களுக்கும் இங்கே தீர்வளிக்கப்படுகிறது.